தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்க முடிவு. கட்சியை தொடங்கியதும் முதலமைச்சர் ஆக வேண்டுமென திமுக தொடங்கப்படவில்லை. திமுக 75 அறிவு திருவிழாவில் விஜயை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு 1967 முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாதனை பிடிச்ச கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்கள்ல பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. திமுகவை போல வெற்றி பெறுவோம் என சில அறிவிலிகள் பகல் கனவு காண்கின்றனர் என முதலமைச்சர் சாடல். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்பது போல ஒரே திமுக தான் என சூளுரை. இன்னும் சில அறிவியலிகள் திமுகவை போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுகவை போல் வெற்றி பெற திமுகவை போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. திமுகவின் வரலாறு பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் நம்மை முரட்டி பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் உழைப்பு சாதாரணமானது அல்ல, பல துரோகத்தை சந்தித்து பல ரத்தம் சிந்தி உருவானது என உணர்ச்சி பொங்க உரை. எத்தனை கொள்கை வகுப்பெடுப்புகள், நாடகங்கள், திரைப்படங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறைவாசங்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை துரோகங்கள். இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை இது யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை. இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பதால் எஸ்ஐஆர் மூலம் வீழ்த்த நினைக்கிறார்கள். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தவே எஸ்ஐஆர் என மத்திய பாஜக அரசை சாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும்? தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும்? எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் திமுக 75 அறிவு திருவிழா திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசியல் புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறும் முற்போக்கு புத்தக காட்சியினை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் பதிப்பகம் அரங்கினை தற்போது பார்வையிடுகிறார்கள். அரங்கத்தின் உரிமையாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் வெளியீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டு கால சரித்திர சாதனைகள் குறிக்கப்பட்டிருக்கும் முத்தமிழறிஞர் பதிப்பகம் வெளியிடும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகத்தினை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் அளிக்கப்படுகிறது.
தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என பழனிசாமி விஷம பிரச்சாரம் செய்ததற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு குறித்த எடப்பாடி பழனிசாமியின் அற்பத்தனம் அம்பலமானதாக RS பாரதி அறிக்கை. கரூர் CBI அலுவலகத்தில் விசாரணைக்காக 3வது நாளாக 8 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆஜர். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி CBI அதிகாரிகள் விசாரணை. கரூர் CBI அலுவலகத்தில் தாவேகா வழக்கறிஞர் நிர்வாகி அரசு உள்ளிட்ட 3 பேர் ஆஜர். தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தில் சம்பவத்தன்று பதிவான CCTV காட்சிகள் CBI-யிடம் ஒப்படைப்பு. மயிலாடுதுறையில் போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர்கள் சிலர் பள்ளி பேருந்தை தாக்கியதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு பள்ளி பேருந்து கூட சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவல நிலைக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கேரளா சென்ற ஆம்னி பேருந்துகள் திடீரென தமிழக கேரள எல்லையில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. ஆம்னி பேருந்துகளின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் இருந்து கேரளா சென்ற ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதித்ததன் எதிரொலி. கன்னியாகுமரி கேரள எல்லையில் நிறுத்தப்பட்ட ஆம்னி பேருந்துகள் பயணிகள் கடும் அவதி. இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராடிய 304 பேர் மீதான வழக்குகள் ரத்து. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சத்தரை கொண்டஞ்சேரி பகுதியை இணைக்கும் பூவம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட கேசாவரம் அணை உபரிநீர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. பள்ளி வளாகம் மற்றும் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே 4 வழிச்சாலையில் காற்றாலை இறக்கை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு. மதுரை மாவட்டத்தின் முதல் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் பக்தர்கள் தங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. கனமழை நேரங்களில் மட்டும் பக்தர்கள் நலன் கருதி கடற்கரையில் தங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை விளக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்.
டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. காசி, காஜுராஹோ, எர்ணாகுளம், பெங்களூரு உள்ளிட்ட 4 வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பெங்களூரு, எர்ணாகுளம் இடையே தமிழகம் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கம். சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை ரயில் நிலையங்களில் புதிய வந்தே பாரத் ரயில் நின்று செல்லும் என அறிவிப்பு. வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உற்சாக பயணம். ரயிலில் பயணித்தபடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். வாரணாசியில் சாலையின் இருபுறமும் தொண்டர்கள் புடைசூழ ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடி. பிரதமர் மோடி சென்ற வாகனத்தின் மீது பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மோசம். தரக்குறியீடு 355ஆக பதிவு. காற்று மாசு அதிகரித்ததன் காரணமாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் மக்கள் அவதி. புதுச்சேரியில் பெண்களின் வேலை நேரம் இரவு 10 மணி வரை நீட்டிப்பு. தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா அறிவிப்பு. ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக டரில் இந்தியா நிறுவனம் மீது தடை விதித்தது உலக வங்கி. உலக வங்கியின் நிதி உதவி பெறும் எந்த திட்டத்திலும் 2029ஆம் ஆண்டு வரை இந்த நிறுவனம் பங்கேற்க முடியாது என அறிவிப்பு. நீரிழிவு நோய், இதய நோய், உடல் பருமன் போன்ற பாதிப்பு உள்ளோருக்கு அமெரிக்கா விசா நிராகரிக்கப்பட வாய்ப்பு. மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும் என்பதால் விசா வழங்க வேண்டாம் என அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல். அமெரிக்காவில் பொது முடக்கத்தால் விமான சேவைகள் கடும் பாதிப்பு. 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. ஒருவரின் உடல் அல்லது தோற்றத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிவைத்து கேட்பது தேவையற்றது. தனக்கு கிடைத்த ஆதரவுக்கு நன்றி என நடிகை கௌரி கிஷன் அறிக்கை. கௌரி கிஷன் விவகாரத்தில் எடை குறித்து கேட்டதற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட யூடியூபர். யாருடைய மனதையும் நோகடிக்கும் நோக்கில் கேட்கவில்லை என பேச்சு. அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது என்னன்னு இல்லை. இந்த நிகழ்வால் ஏதாவது அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லோருமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமளும் நம்ம நிலையிலேருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ரஜினிகாந்தின் சகோதரர் சத்ய நாராயண ராவ் மருத்துவமனையில் திடீர் அனுமதி. சகோதரரை காண ஓடோடி சென்ற ரஜினிகாந்தின் புகைப்படம் இணையத்தில் வைரல்.